படம் நல்லா இருக்கு. ஸ்கிரீன் பிளே நல்லா பண்ணியிருக்காரு டைரக்டர் ராம் சேவா சாருக்கு ரொம்ப நன்றி. ஹீரோவும் நல்லா பண்ணியிருக்காரு, வில்லனும் நல்லா பண்ணியிருக்காரு, ஃபைட் மாஸ்டர் மிர்டல் சில்வா சாரும் நல்லா பண்ணியிருக்காரு, ஒளிப்பதிவாளர் வெங்கடேசன் சாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் என்ன மெயின் ஒரு கான்செப்ட் என்னன்னா, இப்போ இருக்கிற இளைஞர்கள் வெளியில போற பெண்கள் இப்ப மொபைல் நம்பர் வெளியே சொல்லும் போது அதை பக்கத்துல இருந்த ஒரு அக்யூஸ்ட் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த நம்பர் மூலயமா அவங்கள ஃபேஸ்புக் போலி ஃபேஸ்புக் ஐடி வச்சு அவங்கள கரெக்ட் பண்ணி இன்ஸ்டாகிராம் மூலயமா ஃபாலோ பண்ணி போலி இன்ஸ்டாகிராம் வச்சு ஃபாலோ பண்ணி அவங்கள கூட்டு போயிட்டு வேற மாதிரி மிஸ்யூஸ் பண்ணி அதை நல்லா எடுத்து சொல்லியிருக்காரு டைரக்டர். ரொம்ப வாழ்த்துக்கள். படம் நல்லா இருக்கு. நீங்களும் தேட்டர் வந்து பாருங்க. வாழ்த்து. வணக்கம். நான் இந்த படத்தோட வில்லனா நடிச்சிருக்காங்க. பேரு தனிஷ். இது என்னோட செகண்ட் படம். நீங்க வந்து பார்த்து சொல்லுங்க என்னோட பெர்ஃபார்மன்ஸ், இந்த படம் எப்படி இருக்குன்னு. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ராம் சேவா சாருக்கும், ப்ரொடியூசர் அம்மா, அப்பா, ஹீரோயின் எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. நீங்க எல்லாரும் வந்து படம் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எக்ஸப்ஷனலா இருந்துச்சு படம். படம் போனதே தெரியல. 1 hour 45 minutes. இந்த கேரக்டரைசேஷன் எல்லாமே ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துறாங்க. புது ஹீரோ நட்ராஜ் நடிச்சிருக்காரு, அவருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ். எல்லா கேரக்டருக்கும் ஒரு பியூட்டிஃபுல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது ரியல் லைஃப் இன்சிடென்ட்னு கேள்விப்பட்டிருந்தேன். ஒரு நல்ல மெசேஜ் இருக்கு, வந்து பாருங்க. எக்ஸப்ஷனலி இந்த எடிட்டிங் அண்ட் இந்த டிஓபி வெங்கடேஷ் தான் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. காட் பிளஸ். இந்த படம் கண்டிப்பா பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க நடிகை சாமிலா. எண்ணெய் சுடும் பனி அப்படின்ற படத்து மூலமா திருப்பி நான் உங்களை எல்லாரும் வந்து பார்க்க போறேன். கண்டிப்பா எல்லாரும் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கணும். அருமையான சாங்ஸ், நல்ல நல்ல லொகேஷன்ஸ்ல ஷூட் பண்ணிருக்காங்க. நீங்க ஆசைப்பட்ட நல்ல நல்ல ஆக்டர்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க. பாக்கியராஜ் சார், மனோபாலா சார், சித்ரா லக்ஷ்மணன் சார், இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா அவங்க எல்லாருமே வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஹீரோயின் உபாசனா ஹஸ் ராக், இஸ் டன் a very good job. அதே மாதிரி ஹீரோ நட்ராஜ், இவங்க 2 பேரும் பார்த்து நியூ ஃபேஸ் சொல்லவே முடியல. அவ்வளவு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் வாங்க. தேங்க்யூ. ஹாய், நான் மிக்கி அருள்தேவ். நான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த ஷோ பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ராம் சேவா வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு மூவியாக இருந்தது. மற்றபடி தியேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஆடியன்ஸ் வந்து ரொம்ப அந்த த்ரில்லிங்கை என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அதை நாங்கள் நேரில் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ. நல்லா இருக்கு. அது பெண்கள் வந்து அவங்க சிம்மை வந்து பர்சனலா வச்சுக்கணும். அதை வந்து பப்ளிஷ் பண்ணோம்னா அது பொது இடத்துல நம்ம சத்தமா சொல்லும் போது அது ஒரு தேர்ட் பர்சன் வந்து அதை யூஸ் பண்ணி அதை ராங்கா நம்மளை கொண்டு போயிடுவாங்கன்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்ல மெசேஜ் சொல்லியிருக்கிறாரு இயக்குனர். நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்கு, கேமரா ஒர்க் நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து பார்க்கலாம். புரியல. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அதான் ஒரு நார்மலா வரலாம். ஒரு நல்ல மெசேஜ் இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான படம் தான் இது. நல்ல படம், ஒரு நல்ல சப்ஜெக்டான படம் கொடுத்துருக்காங்க. இது கோயம்புத்தூர் சம்பவத்தை, இது பொள்ளாச்சி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் தானே, இந்த பொள்ளாச்சியில் நடந்த சம்பவம் இது. இந்த கதை எதிர்பார்க்காத வந்தோம். சின்ன பட்ஜெட் படம், நல்லா பெஸ்ட்டாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. பெரிய பெரிய ஹீரோ வச்சு பண்ணுற படத்தை அதெல்லாமே எதிர்பார்த்து போவோம், அதெல்லாம் ஏமாற்றத்தை தான் தரும். ஆனால் இது சின்ன பட்ஜெட் படத்தில் சும்மா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத போய் பார்க்குறோம். சூப்பராக இருக்குது. இப்போ வர காலகட்டத்தில் எல்லாமே சின்ன சின்ன பட்ஜெட் படமே சூப்பராக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருந்துது. இடையில இது போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு காமெடி சீன் வரும், நல்லா இருந்தது. அதெல்லாம் ரொம்ப ரசிக்கப்படியாக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். எல்லாரும் வந்து பார்க்கலாம். இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஒரு முகம் சுழிக்கிற மாதிரி அந்த ஒரு சீனும் இல்லை. நல்லா ஒரு என்டர்டைன்மெண்டான படம். எல்லாரும் வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். மூவி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த மூவி வந்து இந்த ஸ்டோரியே நான் பாக்குறது. ஸோ இந்த ஸ்டோரி வந்து நம்ம பக்கத்துல இருக்கும்போது கேட்கறது வந்து வேற விஷயம். ஆனா இதை வந்து படமா பார்க்கும்போது உண்மையாலே பப்ளிக் அவேர்னஸ் தான். சூப்பரா இருந்துச்சு. ரெண்டாவது வந்து பாக்கியராஜ் சார்லாம் சொல்ல வேண்டாம், அது ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணது. வந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா வேற லெவலா இருந்துச்சு. மியூசிக் வந்து சாய் சார் சொல்லவே வேண்டாம். சாய் சார் போட்டிருக்க ஒரு 4 சாங்கை நான் கேட்டிருக்கேன். அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இந்த சாங்ல பர்டிகுலர் 2 சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருந்ததுங்க படம். ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்கலாம். ஒரு சோசியல் அவேர்னஸ் படம் தான்.
நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு லாஸ்ட்டாக ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வீட்டில் இருக்கிற லேடிஸு, ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க, காலேஜ் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு நல்ல மெசேஜ் இருக்கு. வந்து கண்டிப்பாக தியேட்டரில் வந்து படத்தை பாருங்க, நல்லா இருக்கு. இதோட பேர் பாத்தீங்கன்னா எண்ணெய் சுடும் பனி. இது ஒரு பெண்களுக்காக விழிப்புணர்வுக்காக எடுத்திருக்காங்க. எல்லா பொண்ணுங்களும் இன்னைக்கு ஃபேஸ்புக், சோஷியல் மீடியா நிறைய நம்பர் கொடுத்து அது ஏமாந்துடுறாங்க. எல்லாரும் நல்லவங்க நினைச்சு நம்ம பர்சனலா வெளியில ஷேர் பண்றாங்க. அதனால போய் அவங்களே மாட்டிக்கிறாங்க. சோ அப்படி யாரும் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காரு நம்ம டைரக்டர் ராம் செல்வா சார். நல்ல ஒரு மேக்கிங் கொடுத்திருக்காரு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் போரே அடிக்காதுங்க. இதுல காமெடியும் இருக்கு, சாங்கும் சூப்பரா இருக்கும். பாக்யராஜ் சாரு, சிங்கம் புலி சாரு இவங்க எல்லாமே அவங்களோட ஒர்க்ல கரெக்டா இருந்தாலும் சூப்பரான ஒரு காமெடியும் இடையில ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாம சாண்டி மாஸ்டரோட சாங் சூப்பரா இருக்கும். அந்த சாங் நீங்க இன்னும் வெளியே வரும்போது கேட்டு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி சாங் தான் இது. மற்றபடி எல்லாருமே இதுல நல்லா பண்ணியிருக்காங்க. புதுமுகம்லாம் கிடையாதுங்க, எல்லாம் நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. நானும் இதுல ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா போய் பாருங்க, உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்யூ. ஸோ எண்ணெய் சுடும் பனி வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸு. உண்மையாகவே சொல்கிறேங்க, தேட்டரில் கண்டிப்பாக போய் இந்த படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப மெசேஜ் இருக்குது இதில். ஃபேமிலியோடு போய் பார்க்க வேண்டிய படம். முக்கியமாக இப்போ இருக்கிற நம்மளோட ஜென்ரேஷனுக்கு என்ன முக்கியமான மெசேஜ் அப்படின்றது இருக்குது. அது நான் என்னன்னு சொல்ல விரும்பல, ஜஸ்ட் நீங்கள் நேரில் வந்து பார்த்துருங்க. சூப்பரான சாங்ஸு, ஆக்டிங், முக்கியமாக நான் ஆல்ரெடி 2 மீடியாவில் சொல்லிட்டேன், இப்போவும் சொல்கிறேன். வில்லன் அவரோட ஆக்டிங் வந்து இட் வாஸ் ஆசம். ஸோ கண்டிப்பாக போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.